ஹாய் ஆல், வெல்கம் பேக். கேக் மை டே பார்ட் 1 வீடியோ. இன்றைக்கி எனக்கு ஒரு 10 கேக்ஸ் ஆர்டர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் இன்றைக்கி அதை ஃபுல்லாக எப்படி மேனேஜ் பண்ணேன், நடுவில் குட்டி குட்டி டிப்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நான் ஸ்பான்ஸை தான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்பான்ஸெல்லாம் முன்ன நாள் நைட்டே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம கேக்ஸில் எல்லாத்துலேயும் நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆடட். ஸோ அதனால் நான் இன்றைக்கி கேக் கேட்குறாங்கன்னா எஸ்டர்டே நைட் கேக்கோட ஸ்பான்ஸெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுப்பேன். இதை ஃபுல்லாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து முடிச்சிட்ட பிறகு அந்த டேபிளும் க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக விப்பிங் க்ரீம் பீட் பண்ணுறது தான். விப்பிங் க்ரீம் பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ரிப் பீட்டர்ஸ், அதுக்கப்புறம் பவுல், எந்த பவுலில் நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த பவுலையும் ஒரு 1/2 hour கிட்ட ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிஃபாகவே விப்பிங் க்ரீம் கிடைக்கும். விப்பிங் க்ரீம் பீட் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸில் நான் போடுறேன் கண்டிப்பாக. இப்போது எல்லா கேக்கையும் க்ரம் கோட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour கிட்ட செட் பண்ணி எடுத்துக்கலாம். மீன்வைல் அந்த போர்டையும் நான் டிஷ்யூஸ் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ரவுண்ட் கேக்கே ஆர்டின் ஷேப்பில் மாற்றி எடுத்துக்கிறேன். கேக் நல்லா ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஃபைனல் கோட்டிங் தான் கொடுத்து எடுத்துக்க போகிறேன். இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளான டிசைனாகவே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக அங்கங்கே போட்டுட்டு கஸ்டமர் நேம் வச்சுட்டு கேக்கை ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். என்னோடய கேக் ஜேர்னிலேயே ஒரு காஸ்ட்லியான கேக் நான் பார்ட் 2ல் ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய் பாய்.